ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா HCF அண்ட் LCMோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாட் இஸ் த லீஸ்ட் நம்பர் விச் வென் டபுள்டு தட் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 12, 18, 21 as well as 30. ஸோ நம்ம ஒரு நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அந்த நம்பரை டபுள் பண்ணும்போது தட் நம்பர் ஷுட் பி எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 12, 18, 21 as well as 30 அப்படியான்னு கேட்குறாங்க. ஸோ அப்போது நம்ம என்ன நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோமோ அதை டபுள் பண்ணும்போது இது எல்லாத்துலேயும் எக்ஸாக்டாக டிவைட் ஆகணும். ஸோ வாட் இஸ் த நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் என்ன LCM ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். LCM ஆஃப் 12, 18, 21 as well as 30. ஸோ ப்ரைம் ஃபேக்டர் டிவைட் பண்ணும்போது 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 12க்கு, 18க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர் இன்ட்டு 2 அண்ட் 21க்கு வந்து 7 இன்ட்டு 3 அண்ட் 30க்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 into 2 into 3. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது? 2 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது அண்ட் 7 இருக்குது. இதோட ஹையஸ்ட் பவர் எது? 2ஓட ஹையஸ்ட் பவர் 2, 3ஓட ஹையஸ்ட் பவர் 2, 5ஓட ஹையஸ்ட் பவர் 1 அண்ட் 7ஓட ஹையஸ்ட் பவர் 1. ஸோ இதை மேனிப்புலேட் பண்ணும்போது வில் பி கெட்டிங் 21260. ஓகே, ஸோ என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த லீஸ்ட் நம்பர் விச் வென் டபுள்டு, ஓகே, விச் வென் டபுள்டு that is exactly divisible by 12, 18, 21 and 30. ஸோ இந்த நம்பரே வந்து பார்த்தீங்கன்னா that is exactly divisible by 12, 18, 21 and 30. ஸோ எந்த நம்பரை டபுள் பண்ணால், அப்போ இது வந்து நம்ம half ஆஃப் பண்ணிட்டா அந்த நம்பரை டபுள் பண்ணால் இது வரும்ல. ஸோ த நம்பர் ரிக்வயர்ட் நம்பர் இஸ் 1260 divided by 2, that is 630. ஸோ இதாங்க ஆன்சர். ஸோ இந்த 630 டபுள் பண்ணும்போது நமக்கு இது வரும், இந்த நம்பர் வரும். இந்த நம்பர் தான் வந்து தட் இஸ் எக்ஸாக்ட்லி divisible by 12, 18, 21 as well as 30. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 2. நெக்ஸ்ட் கொஷின், the sum of two number is 462 and their HCF is 22. What is the minimum number of pairs that satisfy the condition? Sum of two number. ஓகே, அதோட HCF கொடுத்துருக்காங்க. HCF is equal to 22. sum of two numbers, அந்த ரெண்டு நம்பரோட சம் வந்து 462. ஸோ HCF கொடுத்துட்டாங்கன்னா அப்போது ஒரு நம்பர், ஓகே, என்ன அந்த HCF தான் ஒரு நம்பரோட ஒன் ஆஃப் த ஃபேக்டராக இருக்கும் அண்ட் அதர் ஃபேக்டர் குட் பி எக்ஸு அண்ட் நம்பர் 2 வந்து HCF ஒன் ஆஃப் த ஃபேக்டர் அண்ட் அதர் ஃபேக்டர்ஸ் ஆர் ஒய். அப்போ சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, 22x ப்ளஸ் 22y தட் இஸ் ஈக்குவலன்ட் டு 462. ஓகே, சரி, நெக்ஸ்ட்டு 22x ப்ளஸ் y that is equivalent to 462. ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது நமக்கு வந்து 21 டைம்ஸ், அதாவது x plus y is equal to 21 வந்து. ஸோ இப்போ இதுக்கு வந்து we need to find the possible pairs. ஸோ pairs find out பண்ணோம். that pair should be co-prime. ஓகே, என்னென்ன pairs இருக்குது? 1,20 அது ஒரு pair. ஓகே, அது வந்து co-prime. நெக்ஸ்ட்டு 2,19 இதுவும் co-prime தான். நெக்ஸ்ட்டு 3,18 வராது, அது co-prime கிடையாது. ஓகே, 4,17. நெக்ஸ்ட்டு 5,16. நெக்ஸ்ட்டு 6,15 வராது, 7,14 வராது, 8,13 வரும். ஸோ இது எல்லாமே co-prime. co-prime அப்படின்றது என்ன, இந்த ரெண்டு நம்பரோட HCF வந்து 1 இருக்கும், அதான் co-prime. நெக்ஸ்ட்டு 9,12 வராது, 10,11 வரும். ஸோ இப்போ இந்த இவ்வளோ நம்பர் ஆஃப் பேர்ஸ் வந்து இதில் கிரியேட் ஆகுது, அதாவது 1, 2, 3, 4, 5, 6 டோட்டலி வி ஹேவ் 6 பேர்ஸ். ஓகே, சரி, நெக்ஸ்ட்டு கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ABC start running at the same time at the same point in the same direction in a circular stadium. ABC complete a round in 252, 308 and 188 seconds. After what time they will meet again at the starting point அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ABC ரெண்டு பேரும் வந்து ஒரு சர்க்கிள் வந்து ஓடுறாங்க, சேம் டைரக்ஷனில் சேம் பாயிண்டில் சேம் டைம் வந்து ஸ்டார்ட் ஆகிறாங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அட் அ பாயிண்டில் ஒரு எல்லாரும் வந்து ஒரு லேப் ஒரு ரவுண்டு முடிக்கிறதுக்கு 252 and 308 and 198 செகண்ட்ஸ் இருக்குது. அப்போ எவ்வளோ நேரம் கழித்து எந்த நேரத்தில் அவங்க எல்லாருமே வந்து ஆஃப்டர் வாட் டைம் தே வில் மீட் அகெயின் அட் த ஸ்டார்டிங் பாயிண்ட், திரும்பி ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் எப்போ மீட் பண்ணுவான்னு கேட்குறாங்க. சரி, இப்போ இதுக்கு அதே ஆசிட்டிஸ் வந்து LCM ஆஃப் 252, 308 and 198.
ஸோ இது வந்து ப்ரைம் ஃபேக்டராக ஃபைண்ட் அவுட் பண்ணால் 2 power 2 into 3 power 2 into 7 and 2 power 2 into 7 into 11 and 2 into 3 power 2 into 11. ஸோ என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது? 2 இருக்குது, 3 இருக்குது, 7 இருக்குது அண்ட் 11 இருக்குது. இது ஹையஸ்ட் பவர்ஸ் வந்து 2, 3ஓட பவர் 2, 7ஓட பவர் 1 அண்ட் 11ஓட பவர் 1. அப்போது 2772 செகண்ட்ஸில் வருது. சரி, இப்போ வந்து இதை வந்து மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது 2772 டிவைடட் பை 60, தட் இஸ் 46.2. ஸோ விச் மீன்ஸ் இது வந்து 46 செகண்ட்ஸ் 20 மினிட்ஸோ இல்லை 46 மினிட்ஸ் அண்ட் 2 செகண்ட்ஸோ 20 செகண்ட்ஸோ கிடையாது. இந்த 0.2வை இன்ட்டு 60 போடுங்க, என்ன வரும்? 12 செகண்ட்ஸ் வரும். ஸோ இப்போ இதுதான் ஆன்சர், அதாவது 46 மினிட்ஸ் 12 செகண்ட்ஸ். ஸோ தட் இஸ் த ஆன்சர். ஓகே, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, the number nearest to 43582 divisible by each of 25, 50 and 75. அதாவது which is the nearest number to 43582. ஸோ அந்த நம்பர் வந்து 25, 50, 75 ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகணும். அந்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன்? எல்சிஎம் ஆஃப் 25, 50, 75. ஸோ இது ப்ரைம் ஃபேக்டராக கன்வெர்ட் பண்ணும்போது 5 ஸ்கொயர் 2 into 5 ஸ்கொயர் 3 into 5 ஸ்கொயர். ஸோ என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது? 2 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது. இப்போ 2ஓட ஹையஸ்ட் பவர் வந்து 1, 3ஓட ஹையஸ்ட் பவர் 1 அண்ட் 5ஓட ஹையஸ்ட் பவர் 2. ஸோ இதை மேனிப்புலேட் பண்ணும்போது வில் பி கெட்டிங் 150. சரி, ஸோ இந்த 150 இருக்குங்களா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 43582வை 150ஆல் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 29 டைம்ஸ் வரும். ஓகே, 29 டைம்ஸ் வந்தோம். ரிமைண்டர் வந்து நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 82 ரிமைண்டர் வரும். சரிங்களா? 29 டைம்ஸ் அப் டு 29 டைம்ஸ் வந்து டிவைட் ஆகும். ரிமைண்டர் வந்து 82 ஆகும். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அந்த 43582ஓட இந்த 82 மைனஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மைனஸ் பண்ணி வர வேல்யூ என்ன? 43500. ஸோ இதுதான் வந்து the number which is nearest to 43582, that is exactly divisible by 25, 50 and 75. ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோவில் சில கொஷின்ஸ் HCF LCM ரிலேட்டடாக பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய கொஷின்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ, பை.